இஸ்மவேலை நினைக்கும் போது நான் அவனை துன்மார்க்கான பைபிள் சொல்லுது எல்லாம் உண்மைதான். அவன் இடத்துல நான் என்னதான் வச்சு பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு காலத்துல அப்படி விரட்டப்பட்ட ஒரு மனுஷன் தான். கையை குழந்தைய தூக்கிட்டு எங்க அம்மா வந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. ட்ராக்ல விழுந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. ஒரு 4 வயசு இருக்குமா, சொல்லதான் எனக்கு தெரியும், அவங்க சொல்ல எனக்கு தெரியும். 4 வயசு இருக்குமா, ட்ரெயின் வர வேகத்தை பார்த்து நான் அழுது போயிடலாம் கத்த போது அவர்கள் செய்தான காரியம் சரி, இந்த பிள்ளைக்காக நாம் வாழ்வோம். அவர்கள் முடிவெடுத்தார்கள். நான் சொல்வேன், அந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. பரலோகம் அந்த நிமிஷத்தில் என் ஜீவனை பாதுகாத்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து உட்கார வைத்து என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்ற வேண்டும் என்று பரலோகம் விரும்பியது. இல்லைன்னா அன்னைக்கு ட்ரெயின் ட்ராக்லயே துண்டு துண்டா போயிருக்க வேண்டியதான ஒரு உடம்பு. நான் சொல்வேன், துன்மார்க்கருடைய மரணத்தை ஒரு நாளும் கர்த்தர் விரும்புகிறதில்லை. உன்னுடைய பிரச்சனை போராட்டம் உச்சத்துக்கு போயிருக்கும். சாகரலாம் முடிவு எடுத்துருவோம், ட்ராக்குக்கு போயிருவோம், தூக்கு கயிறு கையில் எடுத்துருவோம், கடற்கரை ஓரத்துக்கு போய் நின்றுடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறு, உன் சத்தம் என் சந்நிதியை வந்து எட்டி விட்டது. உனக்கு ஒரு நீரூற்றை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அந்த நீரூற்று உன் ஜீவனை பாதுகாக்கும். நீரூற்று மட்டுமல்ல, நீ வளர்கிற வரைக்கும் உன்னோடு கூட நான் இருப்பேன்.